ஹாய் ஆல், வணக்கம். தமிழ் ஃபுட் டைம் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரவா அண்ட் கோதுமை மாவு வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ப்ரிஃபரபிளி நீங்கள் நான்ஸ்டிக் எடுத்துக்கோங்க, அப்போ உங்களுக்கு பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ நெய் வந்து ஒரு 1/4 கப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கேஷ்யூஸ் உங்களுக்கு ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு 1/2 கப் ரவை எடுத்து அதை அந்த நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ரவா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதோட ஒரு 1/2 கப் கோதுமை மாவையும் சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த ரவையும் கோதுமையும் ஃப்ரை ஆகிற டைமில் நம்ம வந்து ஒரு 3 கப்பு தண்ணி எடுத்து அதை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து நல்லா ஹாட்டாக இருக்கிற தண்ணியை இதில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஸோ இதை ஆட் பண்ணுறப்ப நம்ம ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபஸ்ட்டு கட்டி கட்டியாக விடும். நீங்கள் நல்லா கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது நல்ல ஒரு டெக்ஸ்சருக்கு வந்துடும். ஸோ அளவு பார்த்திங்கன்னா 1/2 கப் ரவை 1/2 கப் கோதுமை மாவுக்கு 3 கப்பில் வந்து நான் தண்ணி சூடு பண்ணி ஊற்றிருக்கேன். சர்க்கரை பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ரவை கோதுமை சர்க்கரை 3மே வந்து ஒரே அளவு, தண்ணி மட்டும் 3 பங்கு நான் எடுத்திருக்கேன். நெய் வந்து ஒரு 1/4 கப், அது வந்து நம்மளோட தேவைக்கேற்ப வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அந்த இனிப்பை கூட்டி காமிக்கிறதுக்காக ஒரு பிஞ்சு சால்ட்டு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஓரளவு உங்களுக்கு நல்லா எல்லாமே வெந்துருச்சு. ஸோ இந்த டைமில் வந்து குங்குமப்பூ வந்து கொஞ்சோண்டு நான் சுடுதண்ணியில் ஊற வச்சு அதையும் இதில் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இது இல்லாட்டி நம்ம வந்து கேசரி பவுடர் இருந்தால் அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ குங்குமப்பூ நம்ம ஆட் பண்ணுறப்ப அதுக்குன்னு ஒரு தனி ஃப்ளேவர், அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் கேசரி பவுடரும் கொஞ்சம் கலருக்காக இப்போ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஏலக்காவும் தட்டி ஒரு 4-5 ஏலக்காவும் தட்டியும் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ நெய் வந்து உங்களுக்கு ரொம்ப வேணாம், அதோட டேஸ்ட்டு வந்து ரொம்ப உங்களுக்கு திகட்டுற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி அப்படி நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ இது அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸில் வந்து நமக்கு நம்மளோட ரவா வீட் ஃப்ளவர் ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடும். எப்போவுமே நம்ம ரவை கேசரி செஞ்சு தான் சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி வீட் ஃப்ளவர் சேர்த்து பண்ணுறனால உங்களுக்கு அந்த கோதுமை அல்வா டேஸ்ட்டும் இல்லாமல் ரவா கேசரி டேஸ்ட்டும் இல்லாமல் இது ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்பெஷல் ஸ்வீட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.